வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்க போகிறாரா இல்லையா? பயங்கர சஸ்பென்ஸாக இருக்குது. சமூக வலைதளத்தில் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சமீபத்தில் சாவர்கர் அவர்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு, அண்ணாமலை விஷ் பண்ணலை. இதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க போகிற மாதிரி தான் தெரியுது. தொடங்கினாலும் ஹிந்துத்துவ அரசியலை முன்னிறுத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. போன வருஷம் அண்ணாமலையுடைய எக்ஸ் வலைதள அக்கௌண்ட்டை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சாவர்கருடைய பிறந்த நாளுக்கு அண்ணாமலை விஷ் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் விஷ் பண்ணலை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அண்ணனுக்கு தான் தெரியும். ஒருவேளை ஆன்மீக பயணத்தின் காரணமாக பர்த்டே விஷ் பண்ண அண்ணனுக்கு நேரம் இல்லையா, இல்லை வேணுமுனே தான் போடலையா அப்படிங்கிறது தெரியலை. ஹிந்துத்துவ அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்க மாட்டார் அப்படின்னு பதிவு போட்டிருக்காருல ஒருத்தர். ஹிந்துத்துவ அரசியல் அப்படின்னு எதை காயின் பண்ணுறாரு? பாஜக தொண்டர்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அந்த மதம் இருக்கக்கூடாது, இந்த மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நினைக்கிறவங்க இல்லை. ஹிந்து மதத்துடைய வழிபாட்டு உரிமைகள் மீட்டெடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். எந்த மதத்துக்கும் விரோதமாக இருக்கிறவங்க இல்லை பாஜகவினர். ஸோ அதே வழியில தான் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் பயணம் மேற்கொள்வார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் கார்த்திகை எப்ப அப்படின்லாம் அண்ணாமலை குரல் கொடுப்பாரு. அதை தான் பாஜக காரங்க ஆசைப்படுறாங்க. அப்போ தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் நேஷனலிசம், ஸ்பிரிச்சுவல் இது கலந்த ஒரு அரசியலாக தான் பாஜக இப்போ எந்த ரூட்டில் போகிறாங்களோ அதே ரூட்டில் தான் போவார் அண்ணாமலை. அப்படி தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தாலாம் காம்படிஷனுக்குள்ளே வர முடியுமா? அண்ணாமலைனாலெல்லாம் ஜெயிக்க முடியுமா? முன்னாடி பாஜகவில் இருந்தார். பாஜக நாட்டையே ஆளக்கூடிய ஒரு கட்சி. தனியாக கட்சி ஆரம்பித்தா அதெல்லாம் பேசுபொருளாக மாறாது அப்படின்னு சில பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எப்படி பேசுபொருளாக மாற்றணும் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். என்ன பேசினா ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. டிவிக்கு ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து அண்ணாமலை குரல் கொடுக்கும்போது தான் அது ஹைலைட்டாக மாறுது. திமுக குரல் கொடுத்தா கண்டுக்கவே மாட்டாங்க மக்கள். அதிமுக குரல் கொடுத்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் 60 வருடங்களுக்கு மேலாக மாற்றி மாற்றி ஆட்சி செய்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ புதுசாக இப்போ தான் ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காங்க டிவிக்கு. அவங்க செய்யக்கூடிய தப்புகளை 60 வருஷமாக ஆட்சியில் இருந்தவங்க குறை சொல்லும்போது மக்களுக்கே சிரிப்பு வருது. 60 வருஷமாக நீங்கள் ஒன்றும் பண்ணலை, 6 மாதத்துக்குள்ளே இவங்க பண்ண முடியுமா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதே நியூ என்ட்ரியாக அண்ணாமலை மாதிரியான படித்த இளைஞர்கள் கேள்வி கேட்கும்போது அதனுடைய பார்வையே மக்கள் மத்தியில் வேற மாதிரி இருக்குது. கரெக்டாக கேட்குறாரு படித்தவர் அப்படின்னு பொதுமக்கள் பேசுவாங்க. அதனால டெஃபினட்டாக அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்தா டிவிக்கே வர்சஸ் அண்ணாமலை தான், விஜய் வர்சஸ் அண்ணாமலை தான் களம். இதில் யாருக்கு டவுட்டே வேண்டாம். இன்னொரு விஷயம், அண்ணாமலை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு 12 விழுக்காடு வாக்குகள் விழுந்துச்சு. அந்த 12 விழுக்காடு வாக்குகளில் மேக்சிமம் அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள். அதெல்லாம் அண்ணாமலை பக்கம் வரும். ஈவன் பாஜக தொண்டர்களே அண்ணாமலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மத்தியில் மோடிக்கு சப்போர்ட்டு, மோடி தான் பிரதமர் ஆகணும், மாநிலத்தில் அண்ணாமலை ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடை கூட பாஜக தொண்டர்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் யார் தனிமைப்படுத்தப்பட போகிறதுனா நயினார் கும்பல் தான். நான் மாநில தலைவராகணும், நான் மாநில தலைவராகணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிருக்காங்களே, ஆயிட்டு போங்க. அதனால வேல்யூ இல்லை. அண்ணாமலை எங்கே இருக்காரோ அந்த இடம் தான் வேல்யூ அப்படின்னு பாஜக தொண்டர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால அண்ணாமலை அறிவிக்க போகிறதுல தான் விஷயமே இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை தரப்பே அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் தான் தொடர்றதா இல்லை தனிக்கட்சியா அப்படிங்கிறத அண்ணாமலையே அறிவிக்க இருக்காராம். ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணணும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்கல்ல, கார்த்திக் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டான். காவல்துறை கைது செய்யும்போது தப்பி ஓட முயன்றதாக அவனுடைய கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ தான் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். இப்போ மறுபடியும் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? கோவை மத்திய சிறையில் சக கைதிகள் அந்த கார்த்திக் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நாட்டு மக்களே கொதிச்சு போயிருக்காங்க. 10 வயது சிறுமியை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கொதிச்சு போயிருக்காங்க. சக கைதிகள் கோபம் அடைந்து கார்த்திக் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் படுகாயம் அடைந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிட்டாங்க. தமிழக மக்கள்லாம் அஜித்குமார் அவர்களுக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிருக்காங்க. நியூஸ் தமிழ் 24x7 சேனல் இருக்காங்களே, அவங்க சேனலில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? வார்த்தைகள் எல்லாம் கவனமாக பயன்படுத்தணும். அதுவும்
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான தமிழ் கூட தெரியாதா அப்படின்னா பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, மறைந்த நடிகர் அஜித்குமாரின் தாயாருக்கு அஞ்சலி செலுத்த வந்த எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மறைந்த நடிகர் அஜித்குமாரின் தாயாருக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. எதை சேர்த்து பயன்படுத்தணும், எதை சேர்த்து பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கான விஷயம். அது ஒரு மீடியா துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு தெரியலையா? இதே பாலிமர் செய்திகளை பாருங்கள், இதே கண்டென்ட் தான். என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நடிகர் அஜித்குமார் தாயார் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தாவேகா எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன். இதுதான் கரெக்டான வார்த்தை பிரயோகம். நடிகர் அஜித்குமார் தாயார் மறைவுக்கு சரியான வார்த்தை இதுதான். நியூஸ் தமிழ் 24x7 என்ன போட்டிருக்காங்க, மறைந்த நடிகர் அஜித்குமாரின் தாயாருக்கு அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. உடனடியாக அதை டெலீட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு அஜித் ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு கமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. அடுத்தது, வைகாசி விசாகத்தையொட்டி திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் கூட்டம் பயங்கரம் இன்னைக்கு. அதில் கூட்ட நெரிசலில் 87 பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, 87 பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைக்கு புறம்பானது. ஒருத்தங்க மயக்கம் அடைஞ்சாங்க, அந்த ஒருத்தங்களும் இப்போ நலமாக இருக்காங்க அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.